வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும். என்னடா மச்சான், வேன் வந்துருச்சு, இன்னும் ஆளுங்க யாரும் வந்து ஏறின மாதிரி தெரியலையே. அதை வேற ஏன்டா கேட்குற? இப்பதான் அதுக்கு உள்ள வாங்கி கட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்களாமா. அது வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுதான் வெளியில வந்து நின்றுட்டு இருக்கேன். ஆமா, எங்க அப்பா அம்மா உட்காந்து நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவங்க இப்பதான்டா உள்ள போனாங்க, பாக்கலையா நீ? டேய், ஏன்டா உள்ள விட்ட? பேசாம வந்து வேன்ல ஏற சொல்லிருக்கலாம்ல. இனி உள்ள போனாங்கன்னா ஆளுக்கு பேசி பேசியே டயத்தை இழுத்துருவாங்க. நான் பார்த்துருந்தேன்னா அவங்கள வீட்டுக்குள்ளேயே போட்டு இருக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டா வேன்ல ஏறுங்கன்னு சொல்லியிருப்பேன். சரி விடுடா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அதெல்லாம் சீக்கிரமா கிளம்பிடலாம். ஃப்ரீயா விடு. அதுக்கு இல்லடா கிரிஷ், வேமா கிளம்பினா தானே போய் குற்றாலத்துல குடிக்க முடியும். அங்கேதான் அலர்ட் போட்டாங்கன்னு வை, அப்புறம் அங்க விடவே மாட்டானுங்க உள்ள. சரி பாப்போம். என்னப்பா ஒரே புலம்பல் சத்தமா இருக்கு? அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்து. கிளம்பியாச்சா எல்லாரும்? என்னடி நீ மட்டும் வந்திருக்க? மத்தவங்க எல்லாம் எங்க? அப்பப்பா எல்லாரும் கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. போதுமா? இந்த ஒரு வார்த்தையை தாண்டா நான் கிளம்பின நேரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். ஆனா யாரையும் கண்ணில் பார்க்க முடியல. எங்கடி? ஷபா கிளம்பியாச்சப்பா. இந்த பையன் எந்திரிச்ச நேரத்துல இருந்து காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கான். டேய் கிரிஷ், இன்னும் மது வீட்டுல இருந்து யாருமே வரல. அப்புறம் அருணை இன்னும் ஆளையே காணுமே. அருணுக்கு ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டேன்டா. அவன் இப்ப மது வீட்டுல தான் இருக்கான். அங்கேயும் கிளம்பிட்டாங்களாம். இப்ப வந்துருவாங்க. சரிம்மா, அப்ப எல்லாரும் வண்டியில ஏறுங்க. சஞ்சு, கோயிலுக்கு கொண்டு போற திங்ஸ் எல்லாமே வண்டியில ஏத்தியாச்சுல, செக் பண்ணிட்டியா? அதெல்லாம் நான் அப்பவே ஏத்தியாச்சுமா. 2-3 தடவை செக் பண்ணவும் செஞ்சுட்டேன். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் வண்டியில ஏறுங்க. சரிடா. அப்புறம் இந்து, பூஜா, நீங்க 2 பேரும் போய் கார்ல உட்காருங்க. ஏய் இல்லடா கிரிஷ், நானும் இந்துவும் வேன்லயே வந்துடுறோம். பூஜா, நீயும் ஹரியும் போய் கார்ல உட்காருங்க. அருண் மது வந்த உடனே அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே அண்ணா. டேய் அப்ப நீங்க? டேய் நீ போய் முத உட்கார்றா, நாங்க பின்னாடியே வந்துருவோம். சரிடா, அப்ப வா பூஜா போலாம். டேய் நீ தான்டா பிளான் போட்ட ஆளுக்கு ஒரு கார்ல போயிடலான்னு. இப்ப என்னாச்சு? இல்லடா, நான் தான் பிளான் போட்டேன். ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, பெரியவங்களை மட்டும் தனியா வேன்ல அனுப்புறது சரியா வராதுன்னு தோணுது. அதனாலதான் நானும் அதுலயே போயிடலாமான்னு பாக்குறேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஒரேதான் எல்லாரையும் வயசானவங்களா அனுப்புனா எப்படி சொல்ல முடியாதுல்லடா. அதனால நானும் போகலான்னு நினைக்கிறேன். அதனாலதான் நானும் இந்துவும் வேன்ல வந்துடும். சரிடா மச்சான், நீ சொல்றதும் கரெக்டா தான் படுது. பெரியவங்களவா தனியா அனுப்புறது சேஃப்டி இல்லதான். சரி, அப்போ நீயும் இந்துவும் வேன்லயே வந்துருங்க. ஆனா வேன்ல இடம்லாம் கரெக்டா இருக்குமா? இல்லைன்னா அங்கிருந்து 2 பேரை காருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? டேய் அதை பத்தியெல்லாம் யோசிக்காதடா. வேன்ல ஆல்ரெடி நிறைய சீட்டு எம்டியா தான் கிடக்கு. என்னை கேட்டா ராஜு கீர்த்தியை கூட வேன்ல கூப்பிட்டுக்கலாமான்னு பாக்குறேன். அவங்க வரட்டும், கேட்டுக்கிறேன். என்னடா சொல்ற? அத்தனை பேருக்கு இடம் இருக்கா? அட ஆமாடா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? எதுக்கு 2 கார் எடுத்து அலைஞ்சிக்கிட்டு? பெட்ரோலும் வேஸ்ட். அதனால ஒரு கார் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வேனு ஒரு காரு, போயிட்டு வந்துருவோம். சரியா? சரிடா, அப்ப ராஜுவும் கீர்த்தியும் வேனுக்கு வர சொல்லவா? வரட்டும்டா. அவங்க கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்துக்கோ. சரிப்பா, நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் போய் வேன்ல உட்காரேன். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. அதுவும் கரெக்ட் தான் இந்து. நீ போய் உள்ள உட்காரு. அவங்க வரவும் அப்படியே கிளம்பிடலாம். என்ன வீட்டுல ஒரு ஆளை கூட காணோம்? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஒருவேளை நான் தான் லேட் பண்ணிட்டேனா? எல்லாரும் சஞ்சய் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களோ? இல்லையே, இப்பதானே சஞ்சய் நமக்கு கால் பண்ணா. சரி, கூப்பிட்டு பாப்போம். டேய் ராஜு, ராஜு, யாராவது இருக்கீங்களா? அட வாங்க மாப்ள, வந்து உட்காருங்க. இல்லத்த, பரவாயில்ல இருக்கட்டும். சஞ்சய் கால் பண்ணியிருந்தான். நீங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்கன்னா அப்படியே கூட்டிட்டு வர சொன்னான். எல்லாரும் கிளம்பியாச்சா? எங்கப்பா, ஆளுக்கு ஒரு பாத்ரூம்ல போய் அடைஞ்சவங்க இன்னும் வெளியிலயே வரல. அவங்க வந்தாதான் கிளம்ப முடியும். ஒரு 5 நிமிஷம்ப்பா, நீ இப்படி உட்காரு, நாங்க கிளம்பிடுவோம். எல்லாரும் ஒன்னா போலாம். சரிங்க அத்தை, நான் வெயிட் பண்றேன். நீங்க போய் கிளம்புங்க. மா மா, என்னடி
இந்த பொண்ணு இருக்காளே ஆளுதான் தம்பி வளர்ந்துருக்கா. எந்த ஒரு வேலைனாலும் சரி நான் போகாம செய்யறதே இல்ல. மா யோத வரேண்டி போரு. பொண்ணுங்க தான் கிளம்ப லேட் பண்றாங்க. இந்த ராஜு என்ன பண்றா இன்னும்? இங்க இப்படி உட்காருங்க மாப்ள, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க அத்தை. நீங்க பொறுமையா கிளம்புங்க, நான் வெயிட் பண்றேன். சரி தம்பி, உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா? இல்லத்த, அதெல்லாம் வேணாம், நீங்க போய் கிளம்புங்க. சரிப்பா. இவங்களெல்லாம் கிளப்புறதே ஒரு பெரிய பாடுதான் போலயா. அட வாடா மச்சான். பரவாயில்லையடா, வேகமா கிளம்பி வந்துட்டேன். நான் கூட நீ இன்னும் லேட் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா, எங்க அம்மா உன்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? டேய், எப்படா இவ்வளவு கரெக்டா சொல்ற? இதுக்கெல்லாம் போய் பிஹெச்டியாடா படிக்க முடியும்? எங்க அம்மா எப்பயுமே அப்படிதான்டா. எங்களை பத்தி புகழாரம் பாடாம ஒரு நிமிஷம் கூட எங்க அம்மாவால இருக்கவே முடியாது. இவ திரும்பியும் ஆரம்பிச்சிட்டாடா. ஒரு நிமிஷம் இங்க வாமா. டேய், இவ இப்படியே அம்மாவை கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்கள கிளம்ப விடாம பண்ணிடுவாடா. அவளுக்கு என்னதான் வேணும்னு போய் நீயே கேளு. நானா? நீதான்டா, பின்ன நானா? போடா போய் கேளு. இவ எப்ப பாரு எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே தான் இருப்பா. ஏதாவது வேலை சொல்றதா இவளுக்கு வேலையே. போ, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தாண்டா செய்ய கத்துக்கணும். ஏன்னா உனக்கு ஃபியூச்சர்ல உதவும்ல. என்ன நான் சொல்றது? திரும்பி ஆரம்பிச்சிட்டாடா. போ, நீயே போ. எதுக்கு இவ இப்படி கத்திட்டு இருக்கா? கூப்பிட்டா உடனே வரமாட்டியாமா? இவ்வளவு நேரமா நீ வரதுக்கு? சீக்கிரமா வாமா. எனக்கு இந்த நாடா கயிறு லூசா இருக்கு, அதை வேகமா கட்டி விடு. என்னது, நான் நாடா கயிறு கட்டி விடணுமா? நான் எப்படி? எதுக்குமா மச மசன் இப்படி நிக்கிற? சீக்கிரமா வந்து கட்டி விடுமா. டைம் ஆச்சு ஆல்ரெடி. எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. சீக்கிரமா கட்டி விட. இந்த நாடா கயிறு வேற இன்னைக்குன்னு பார்த்து என்ன டார்ச்சர் பண்ணுது. மா சீக்கிரமா கட்டி விடுமா, இல்லைன்னா கலண்டரும் போல இருக்கு. எது கலண்டருமா? மா என்னமா பண்ற? சீக்கிரமா கட்டி விடு. மா முடிச்சு நல்லா டைட்டா போட்டேல. என்னம்மா எதுவும் பேசாம அமைதியா இருக்க? முடிச்சு டைட்டா போட்டியா இல்லையா? நீ நீ எப்படி இங்க வந்த? அது சஞ்சய் தான் எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு அனுப்புனா. அதான் இங்க வந்திருந்தேன். நான் இப்ப வேணும்னேலாம் இங்க வரல. உங்க அம்மாவை நீ கூட்டிட்டு இருந்த, அவங்க உள்ள வேலையா பிஸியா இருந்தாங்களா, அதனாலதான் ராஜு எனக்கு கம்பல் பண்ணதுனால தான் இங்க வந்தேன். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். நான் முடியாதுன்னு சொன்னா அவ வேற தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பான். என்னால எதுக்கு அவனும் டென்ஷன் ஆகணும்? அதனாலதான் நான் வந்தேன். மத்தபடி வேற ஒன்றும் இல்லை. ஏன் அருண் எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? டைம் இல்ல, நான் வெளியில வெயிட் பண்றேன். சீக்கிரமா கிளம்பி வா. நில்ல அருண். அருண் மது, என்ன பண்ணிட்டு இருக்க? கைய விடு. இல்ல முடியாது, நான் கைய விட மாட்டேன். என்னடி விளாடுறியா? இங்க பாரு, எனக்கு கோவம் வைக்காத. தயவு செய்து கைய விடு. நான் வெளியில வெயிட் பண்றேன். சீக்கிரமா கிளம்பி வா. டைம் இல்ல. இல்ல அருண், நான் இப்போ உன்கிட்ட பேசியே ஆகணும். என்னடி பேசணும்? கைய விடுன்னு சொன்னேன். அருண் ப்ளீஸ் டா, தயவு செய்து கோவப்படாத. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? இப்ப யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இங்க பாரு மது, தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. என்னடா அருண் பேசுற? நான் சீன் கிரியேட் பண்றேனா? என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? பின்ன நீ இப்ப பண்றதுக்கு பேர் என்னடி? எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் நீ என்கிட்ட... இங்க பாரு மது, இந்த வாக்குவாதம் பண்ற வேலையெல்லாம் விட்டுரு. இப்ப கோயிலுக்கு கிளம்புற வேலையை பாரு. கைய விடு, கைய விடுன்னு சொல்றேன்ல.
விடாட்டி என்னடா பண்ணுவ? அடிச்சிருவியா? அடிடா. என்னடா ஏன் எதுவும் பேசாம இருக்க? அடி. மது, நான் சுச்சுவேஷனை மைண்டில் வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். ஆனால் நீ தேவையில்லாமல் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. கையை விடு. ப்ளீஸ் அருண், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட. ஏன் என்ன பேச கூட விட மாட்டேங்கிற? இதெல்லாம் பேசுறதுக்கு இதான் நேரம். எல்லாரும் சஞ்சய் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ இப்ப என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க பாரு. இந்த டயத்துல கூட நான் சொல்லி முடிச்சிருப்பேன்டா. ஆனா நீ என்ன சொல்லவே விட மாட்டேங்கிறியே. அப்படியா? என்னடி சொல்ல போற? புதுசா நீ என்ன சொல்ல போற? சரி சொல்லு. அப்படி நீ என்னதான் சொல்ற நானும் பாக்குறேன். இங்க பாருடா அருண், நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் அரவிந்த் கிட்ட இனிமேல் பேச போறதே கிடையாது. சத்தியமா சொல்றேன்டா. இனிமேல் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். கண்டிப்பா. ஏன்டா இப்படி பண்ற? நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். அப்ப கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா? சத்தியத்துக்கு அர்த்தம் தெரியாதவங்களாம் சத்தியத்தை பத்தி பேசவே கூடாது. இவங்களுக்குள்ள இன்னும் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கா? என்னாச்சு? எப்பயுமே இவங்க இப்படிலாம் சண்டை போட்டதே இல்லையே. என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்த தடவை விஷயம் ரொம்ப பெருசா இருக்குமோ? அருண் இவ்வளோ கோவப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு? கேட்கலாமா வேணாமானே தெரியலையே. இங்க பாருடா அருண், எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல. நேத்து கீர்த்தி கிட்ட பேசின பிறகுதான் எனக்கே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணு. இப்ப என்ன சொன்ன? கீர்த்தி கிட்ட பேசுனியா? ஆமாண்டா, கீர்த்தியுமே சொன்னா. அவளும் உன்ன மாதிரியே தான் சொன்னாளா? அதனாலதான் இனிமேல் அந்த அரவிந்த் கிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, முடிவு பண்ணிட்டேன். ம், ஆமாண்டா. கீர்த்தி சொன்ன உடனே நம்பிக்கை வந்துருச்சாமா? அப்போ நான் சொல்றப்ப என்ன வந்துச்சு? சொல்லுடி, என்ன வந்துச்சு? அருண், நான் அப்படி சொல்ல வரலடா. இங்க பாருடி, உன்கிட்ட நான் நேத்தே சொல்லியிருந்தேன், நமக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு. அப்படி இருந்தும் நீ கீர்த்தி கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேல? ஏன் உனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஒண்ணுக்கு 4 பேர் இருக்கானுங்கடி. சொன்னா ஆளா எனக்காக வந்து நிப்பானுங்க. உன் அண்ணன் இருக்கானே, அவன் கூட என் பக்கம் தான் நிப்பான். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் இருக்காங்கடி. ஆனா அவங்க கிட்டலாம் நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற விஷயம் நம்மளே சரி பண்ணிக்கணும். யார் காதுக்கும் போக கூடாதுன்னு என்னோட எண்ணம். ஆனா நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட உடனே போய் ஒப்பிச்சிட்டேல. நேத்து நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கீர்த்தி கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேனா? என் பேச்சுக்கு நீ என்ன மரியாதை தரன்னு இதுல இருந்தே தெரியுதுல. சத்தியமா இவெல்லாம் சத்தியத்தை பத்தி பேசுறா. கையெடுத்துரு. இங்க பாரு, என்னை ரொம்ப நீ அளவுக்கு மேல கோவம் வர வைக்கிற. பேசாம போயிரு. இவ்வளவுதான் லிமிட்டு. அப்புறம் நான் கத்துனேனா உங்க அம்மா அப்பா எல்லாரும் இங்க வந்துருவாங்க. போதுண்டா, நீயா உன் வாய்க்கு வந்தபடி எதோ பேசிட்டே இருக்காத. நான் ஒன்னும் கீர்த்தி கிட்ட வழிய போய் சொல்லல. அவ என்கிட்ட வந்து கேட்டப்ப கூட நான் மாத்தி தான் பேசினேன். ஆனா அவ முழுசா தெரியுங்கிற மாதிரி வந்து என்கிட்ட கேக்குறா. என்ன என்ன பண்ண சொல்ற நீ? எனக்கு மட்டும் நம்ம பிரச்சனைய எல்லார்கிட்டையும் சொல்றது பிடிக்குமாக்கும்? சொல்லுடா. ச்சே, ஏன் இந்த கீர்த்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? நேத்து நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் மது கிட்ட வந்து அதை பத்தி பேசியிருக்கா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, அவங்களே பேசி தீர்த்துக்கட்டும்னு. இவ ஏன் இதுல மூக்க நுழைக்கிறா? இப்ப அருண் வேற அதனால கோவப்பட்டு இருக்கான். ச்சே, அருண் கீர்த்திக்கு தெரிஞ்சதுக்கே இவ்வளோ கோவப்படுறானா? நான் போய் பேசினா நான் பேசுறது கரெக்டா இருக்காது. கீர்த்தி என்ன சொன்னா? உன்கிட்ட தானே கேக்குறேன், அழுகாம பதில் சொல்லு. கீர்த்தி என்ன சொன்னா? கீர்த்தியும் என்ன சொன்னானா, அவளுக்கும் அப்படித்தான் தோணுதான். அரவிந்த் ஏதோ வாலண்டியரா என்கிட்ட வந்து பேசுறாங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு அரவிந்தை விட நீ தாண்டா முக்கியம். அவ ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெருசு கிடையாது. அவனுக்காக நான் ஒன்றை இழப்பனா சொல்லு. கீர்த்தி வேற எதுவும் சொன்னாலா? ம், இல்லை. ஆனா அவ அரவிந்த் தப்பானவன்லாம் சொல்லலடா. அப்படின்னா நான் தான் அவ தப்பானவன் சொல்றேன், அப்படித்தானே நீ சொல்ல வர? டேய், நான் அப்படி சொல்லலடா. உன்னை ஒரு தடவை அடிச்சதை நினைச்சே நான் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன திரும்பவும் கை நீட்ட வச்சிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். சாவை அழைத்து கடிதம் போட்டேன், காதலிக்கும் முன்பு ஒரு சாவை புதைக்க சக்தி கேட்கிறேன். காதல் வந்த பின்பு நான் என் கடலலை அருண், எனக்கு எப்படி பேசுறதுனே தெரியலடா. எதேதோ சொல்ல வந்து என்னென்னமோ சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்துறேன், நானும் கஷ்டப்படுறேன். எனக்கு புரியுது, எனக்கு பேச தெரியலன்னு நினைக்கிறேன்டா. ஆனா
எனக்கு நீ தாண்டா அருண் முக்கியம். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கடா அருண். நிஜமா சொல்றேன்டா, எனக்கு ஒன்று தவிர என்னோட வாழ்க்கையில வேற யாருமே முக்கியம் கிடையாது. அது உனக்குமே தெரியும்லடா. அப்புறம் ஏன் இப்படி தெரியாத மாதிரியே இருக்க? மது, இதை பேசுறதுக்கு இது டைம் இல்லை. இப்போ நீ கிளம்பு. இதை நம்ம அப்புறமா பொறுமையாக பேசிக்கலாம். இல்லடா அருண், இதை நான் இப்பயே சார்ட் அவுட் பண்ணி ஆகணும். நீ என் கூட நல்லா இருக்க மாதிரி நடிக்கலாம் வேணாம். நீ எப்பயுமே என் கூட சந்தோஷமா இருக்கணும்டா. ப்ளீஸ் அருண், என்னை மன்னிச்சிடு. இனிமேல் நான் இந்த மாதிரி எந்த தப்புமே செய்ய மாட்டேன். ப்ராமிஸ்டா. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்றதுனே தெரியல. ராஜு இங்கே என்ன பண்ணுறான்? இவ சொன்ன மாதிரி கீர்த்திக்கு தெரிஞ்சதுனால ராஜுக்கும் தெரிஞ்சிருக்குமோ? இல்லை, எங்கள் பிரச்சனை யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏ லூசு, சும்மா விளாட்டுக்கு சொன்னேன்டி. எதுக்கு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? இப்ப பைத்தியக்காரி மாதிரி அழுகிறத நிப்பாட்டுறியா இல்லையா? அருண், நிஜமாவே என் மேலே கோவம் போயிடுச்சா? கிறுக்கி மாதிரி பேசாத. உண்மையத்தான் சொல்றேன். எனக்கு எந்த கோவமும் இல்லை. புரிஞ்சுதா? அப்புறம் ஏன்டா இவ்வளோ நேரமா என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன்? நான் எவ்வளோ பயந்து போயிட்டு தெரியுமா? சும்மா உங்ககிட்ட விளாண்டு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. அப்பா, எனக்கு இப்போதாண்டா நிம்மதியாக இருக்கு. நீ இல்லாமல் என்னோட வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்க்க முடியாது அருண். இனிமேல் சும்மா கூட நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லாத. என்னால் மட்டும் நீ இல்லாமல் இருக்க முடியுமா சொல்லு? அதான பார்த்தேன். அருண் எப்பயுமே இவ்வளோ கோவமா இருந்தது இல்லையே. மதுக்கிட்டே பிராங்க் பண்ணியிருக்கான் போல. சரி, எப்படியோ இவங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. அதுவே போதும்பா எனக்கு. நம்ம கிளம்ப வேண்டிதான். நம்ம இங்கே நிற்கிறோம்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப சையா ஃபீல் பண்ணுவான். என்னாச்சு அருண்? நாடகம் முடிஞ்சு போச்சு. நாடகமா? என்ன சொல்ற? ரொம்ப கவலைப்படாத. உன்னோட காதலே நடிப்புன்னு ஒன்றும் நான் சொல்லலை. இப்போ நடந்துச்சுல, இதுதான் நாடகம்னு சொன்னேன். அப்படின்னா? இவ்வளோ நேரமா ராஜுவும் வெளியில தான் நின்றுருந்தான். ஒருவேளை அவனுக்கும் தெரிஞ்சிருக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அவன் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கான். நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டுமேன்னு தான் இவ்வளோ நேரம் நான் நாடகம் நடித்தேன். புரிஞ்சுதான்? சீக்கிரமா கிளம்பி வரப்பாரு. டே அருண், நீயும் அதுவும் கார்ல வந்துருங்க. அப்புறம் ராஜுவும் கீர்த்தியும் வேன்ல வந்துடட்டும். கீர்த்தி, உனக்கு ஓகேவா? ஆ, எனக்கு எதுலனாலும் ஓகே தான். டே ராஜு, நீ எப்படி வேன்ல வரியா இல்ல கார்ல வரியா? நான் கார்லயே வந்துடுறேன்டா மச்சான். எனக்கு அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். என்னாச்சு கீர்த்தி, உனக்கு வேன் ஓகே தானே? ஆ, ஆமா கிரிஷ், எனக்கு வேன் ஓகே தான். ஃபர்ஸ்ட் எதனாலும் ஓகேன்னு தான் நினைச்சேன். இப்போ எனக்கு வேன் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தோணுது. அதனால நான் வேன்லயே வந்துடுறேன். சரிடா, அப்ப வாங்க எல்லாரும் கிளம்பலாம். மா, எல்லாரும் வந்துட்டாங்களா? வண்டி எடுக்க சொல்லவா? அதெல்லாம் எல்லாரும் வந்துட்டாங்கடா. நான் கொடுத்த திங்ஸ் எல்லாம் கரெக்டா உள்ள வச்சிட்டேல. மா, இந்த கேள்வி நீங்க எத்தனை தடவை கேட்பீங்க? அதெல்லாம் நீங்க கொடுத்த எல்லா திங்ஸையுமே, ஸ்பெஷலி கோயிலுக்கு கொண்டு போற திங்ஸ் எல்லாத்தையுமே டிக்கியில பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். போதுமா? அப்ப சரிடா. அப்புறம் என்னம்மா? போற வழியில கோயில்ல செதர் தேங்காய் போறதுக்கு எடுத்து வைக்க சொன்னனே, அதை எடுத்து வச்சிட்டியா? அத்தை, அது என்கிட்ட தான் அத்தை இருக்கு. கோயில் வரவு நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். சரிடா இந்துமா. அப்புறம் டேய், வண்டியில வைக்கிறதுக்கு 4 எலுமிச்சம்பழம் கொடுத்தனே, அதை டிரைவர் தம்பிட்ட கொடுத்துட்டியா? எது வண்டியில வைக்கிறதுக்கா? தம்பி, வண்டியில வைக்கிறதுக்கு இல்ல, வண்டி டயர்ல வைக்கிறதுக்கு 4 எலுமிச்சம்பழம் அப்ப உங்ககிட்ட கொடுத்தேன்ல. ஓ, அதை கேக்குறீங்களா? மா, அதெல்லாம் அப்பதே டிரைவர் கிட்ட கொடுத்தாச்சு. அவர் இந்நேரம் சக்கரத்துக்கு அடியில வச்சிருப்பாரு. போதுமா? இப்ப கிளம்ப சொல்லலாமா? அப்பனா சரிடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்ப சொல்லு. ஆண்டி, என்ன ஆண்டி, கோயில்ல செதர் தேங்காய் போடணுங்கிறீங்க, வண்டி டயர்ல எலுமிச்சம்பழம் வைக்கணுங்கிறீங்க. இதெல்லாம் கேட்கவே புதுசா இருக்கே. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதுதான் தெரியுது? அதான் தெரியல ஆண்டி, அதனால தானே கேட்குறேன். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சரிம்மா கீர்த்தி, சொல்றேன் கேளு. நம்ம கிளம்பும் போது எலுமிச்சம்பழம் சுத்தி வைக்கிறது யாரோட கண் திருஷ்டியும் நம்ம மேல படக்கூடாதுங்கிறதுக்காக. கண்ணு படுமா? சிரிப்பா இருக்குல்ல உனக்கு? சொன்னா நம்ப மாட்டேன். இப்படி நம்ம குடும்பமா இத்தனை பேர் சேர்ந்து கிளம்புறோம்ல, எத்தனை பேர் என்னென்ன நினைப்பாங்க தெரியுமா? பாருடா, இப்படி குடும்பமா சேர்த்து எத்தனை பேர் வேன்ல போறாங்கன்னு அப்படின்னு பார்த்தாங்கனாலே போதும்,
நமக்கு உடம்பு முடியாம போயிடும். அப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் இப்படி எலுமிச்சம்பழம் சுத்தி வைக்கிறது ஒரு ஐதீகம். அப்புறம் செதர் தேங்காய் போடுறது ஏன்னு கேட்டேல, இப்போ நம்ம குடும்பமா கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம போற வழியில எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எந்த ஒரு விபத்தோ வந்துடக்கூடாதுங்கிறக்காக நம்ம எல்லையில இருக்க கோயில்களை மனசார கும்பிட்டு அவங்களுக்கு செதர் தேங்காய் உடைச்சிட்டு போறோம். இதுதான் நாங்க காலங்காலமா எங்கேயாவது குடும்பத்தோட வெளியில போனோம்னா செஞ்சுட்டு போறது எங்களோட வழக்கம். ஓ அப்படியா ஆண்டி? கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனாலும் நல்லா தான் இருக்கு. கீர்த்தி, இந்த மாதிரிலாம் எங்க அம்மா கிட்ட பேச்சு கொடுத்தேன்னு வை, அவங்க பாட்டுக்கு சடங்கு சம்பிரதாயம் ஐதீகம்னு அடுக்கிக்கிட்டே போவாங்க. அப்புறம் நம்ம காதுல தான் ரத்தம் வந்துடும், பார்த்து சூதானமா இருந்துக்கோ. ஆமா, இவன் பெரிய இவன் அப்படியே காதுல ரத்தம் வந்துட்டாலும் போடா போய் உட்காரு, வண்டி எடுக்க சொல்லு. சரிம்மா சரி, கோவப்படாதீங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கோவப்படாத வேற சொல்லிக்கிறான். அப்புறம் கீர்த்தி, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், உனக்கு வேன் ஓகே தானா? இதுல என்ன இருக்கு சஞ்சய்? நான் எதுலனாலும் வரதுக்கு ஓகே தான். எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நீங்க போய் உட்காருங்க. இல்ல கீர்த்தி, நீ தனியா உட்காந்துருக்க, உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. நீ வேணா இந்த பக்கத்துல உட்காந்துக்கிறியா? நான் இந்த சீட்ல உட்காந்துக்கிறேன். எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு சஞ்சய். நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க. உங்க பொண்ணு அப்புறம் உங்களை மிஸ் பண்ணுவா. புது பையன் புது பொண்ணு ஒன்னா உட்காந்து வராம எனக்காக பிரிஞ்சு உட்காந்து வருவீங்களா? அதெல்லாம் சரி வராது. நீங்களே போய் இந்த பக்கத்துல உட்காந்துக்கோங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் இங்க நல்லா தான் உட்காந்துருக்கேன். அப்ப சரி கீர்த்தி. டிரைவர் அண்ணா கிளம்பலாம். சரிங்க தம்பி. அண்ணா, போற வழியில முருகன் கோயில் இருக்கும், அங்க மட்டும் கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க. ஆ சரிங்க தம்பி. கீர்த்தி, சொல்லு இந்து. நீ வேணா இங்க வரையா கீர்த்தி? இருக்கட்டும்பா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஹே, நீ தனியா உட்காந்துருக்க ஒரு மாதிரி இருக்கும்ல. இங்க வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே போலாம்ல. இங்க வாப்பா. இந்து, நீ வேற அப்படி சொல்லிட்டு இருக்காத. நானா பஸ்ல ஏறினோடனே தூங்குற ஆளு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு அப்படியே தூங்கிடுவேன். அதனால எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். சரியா? என்னை பத்தி யோசிக்காம நீங்க பேசிட்டு வாங்க. சஞ்சு, நீ வேணா இங்கிட்டு வரியா? நான் அந்த பக்கம் உட்காரேன். அப்பனா அவ கூட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துட்டு வரலாம்ல. ஏண்டி, நான் என்ன வேணா நான் சொல்ல போறேன். சரி வா. ஆனா என்ன? இல்ல, கொஞ்ச நேரம் போரு. இப்ப கோயில் வந்துரும்ல, போய் நான் செத தேங்காய் போட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம சீட்டு மாதிரி உட்காந்துக்கலாம். சரிப்பா. ஏங்க, அந்த பூஜா பொண்ணு நம்ம ஹரி கூட தானே வந்துகிட்டு இருக்கா? ஆமா ராணி, ஹரி கூட தான் பூஜா வரா. ஏன் தெரியாத மாதிரி கேக்குற? எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட போக்கே சரியில்லைங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, வர வர யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம ஏதாவது எதேர்ச்சியா போனா கூட அப்படியே ஃபோனை கட் பண்ணி வச்சிடறா. நம்மகிட்ட ஏதோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம ஹரியை எதுவும் கஷ்டப்படுத்திடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏற்கனவே நம்ம ஹரி என்னென்னமோ பண்ணிட்டான். இன்னும் இந்த பொண்ணை நம்பி ஏமாந்து போயிருமோன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் பேசுற நேரமா இது? யாருக்கதுல வந்தா என்ன நினைப்பாங்க? பேசாம அமைதியாவா, எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என்னவா இருக்கும்? பூஜாவை பத்தி இவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்க. ஹலோ ஹிட்லர் சார். ஆ? என்ன ஏதோ பலமா யோசிச்சுட்டு வரீங்க போல. அது இல்ல, எதுவா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிப்போம் முத, அதுக்கப்புறமா இந்து கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா அவளும் டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ பலமா யோசிச்சுட்டே வர மாதிரி இருக்கு. அது என்ன? அது ஒன்றும் இல்லை. ஒரு வேகத்தில் வேனில் பெரியவங்களோட சேர்ந்து வரலான்னு சொல்லிட்டேன்னா, இப்போ உங்ககிட்ட பேசுறது கூட தயக்கமாக இருக்கு. அதான் யோசிச்சுட்டே வரேன். அப்படியா? அப்ப முத தள்ளி உட்காருங்க. முடியாது. நானே இப்போதான் தைரியத்தை வர வச்சுட்டு என் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கேன். திரும்பலாம் தள்ளி போக முடியாதுப்பா. அப்படியா? பின்னாடி எங்க அத்தை மாமா உட்காந்துருக்காங்க, தெரியும்ல. ஏண்டி, அதுக்காக நான் வேனுக்கு பின்னாடி இறங்கி நடந்தா வர முடியும்? சிரிப்பே இல்லடி, ஏன் சிரிக்க மாட்டேன்? நல்ல சிரி. தம்பி, கோவில் வந்துருச்சுப்பா. சரிங்கண்ணா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். இந்தோ அந்த தேங்காய் எடு. அப்பனே முருகா, ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பதான்ப்பா எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். போற காரியம் நல்லபடியா முடிஞ்சு திரும்பி வரும்போது எல்லாரும் இதே சந்தோஷத்தோட திரும்பி வரணும். அதுக்கு நீதான்ப்பா கூடயே இருந்து காப்பாத்தணும். கீர்த்தி, மதுவும் நம்ம கூட வேன்லயே வந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும்ல. நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே போயிருந்திருக்கலாம்.
ஆ அதுவும் கரெக்ட் தான் இந்து. நம்ம காலேஜ் படிக்கல ட்ரிப் போவோம் பாரு, அது மாதிரி நல்லா ஜாலியா இருந்திருக்கும். அப்ப பேசாம ஒண்ணு பண்ணுவோம். வரும்போது பசங்களை ஃபுல்லா கார்ல அனுப்பிட்டு நம்ம எல்லாம் வேன்ல வந்துருவோம். ம், எப்படி? ஆ இதுவும் நல்ல ஐடியா தான் இந்து. மது, இப்படி தள்ளி வா. இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கா? டேய் மச்சான், இங்க நாங்க எல்லாரும் இருக்கோம்டா. டேய், இங்க 4 பேர் உட்காந்துருக்கோம்டா. அதான் கேட்டேன். நீ ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன? பூஜா, உனக்கு இடம் கரெக்டா இருக்காமா? எனக்கெல்லாம் இடம் கரெக்டா தான் இருக்கு, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. பாத்துட்ட மாமா, அதான் மச்சான் சமாளிக்கிறான் அப்படியே. டேய் கிரேஷ், பாவண்டா விடு. ஏற்கனவே அவன் ரொம்ப கூச்சப்படுவான், இதுல நீ வேற ஏன்டா? என்னடா, வருங்கால மச்சானுக்கு ரொம்ப சோப்பு போடுற போலியே. ஆ? ஆமாண்டா, இப்ப என் பக்கம் அப்படியே திருப்பிடு. பேசாம ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறா. மது, ஆ நீ இன்னும் பதிலே சொல்லலையே. உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்டேன். ஆ அது ம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இப்போ அருண் என்னதான் பண்றான்? இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. இவ்வளோ பேருக்கு மத்தியில இப்படிலாம் பேசுறான். இதே இது நம்ம சிரிச்சு பேசணும்னா அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு சொல்றான். என்ன பண்ணனே எனக்கு தெரியல. இப்போ இவன்கிட்ட நான் எப்படி ரியாக்ட் பண்றது? சந்தோஷமா இருக்கணுமா இல்லை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா? என்ன எதிர்பார்க்குறானே தெரியலையே. என்ன யோசிக்கிற? ஆ அது இல்லை, ஒன்றும் இல்லை. ஏமா மது, அவன் என்னடானா வண்டியில ஏறின நேரத்துல இருந்து ரொமான்ஸா பேசிட்டு இருக்கான். நீ என்னடானா ஏதோ பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கியே, என்ன விஷயம்? அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கிரிஷ், நான் நார்மலாக தான் இருக்கேன். டேய் அப்பா, அந்த பொண்ணு தோள்பட்டையில இருந்து கையை எடுறா. எவ்வளவு நேரம் தான் இப்படி பிடிச்சே வச்சிருப்ப? டேய் அப்பா, நான் ஒன்னும் பிடிச்சு வைக்கலடா. இப்படி உட்கார்ந்தாதான் இங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், அதுக்காக தான் அப்படி உட்கார்ந்துருக்கேன். நீ ரொம்ப ஓட்டாத என்ன? ஆமாண்டா மச்சான், அருண் சொல்றதும் கரெக்ட் தான். இப்படி உட்கார்ந்து வர்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, இல்ல பூஜா? டேய் ஹரி, நீயுமா? ம். டேய், இப்படி ஜோடி ஜோடியா தோல் மேல கை போட்டு உட்கார்ந்து என்ன கடுப்பேத்தலான்னு பாக்குறீங்களா? பொறுங்கடா, நானும் அடுத்த வருஷம் இதே நேரம் என்னோட ஆள் கூட இதே பின் சீட்ல உட்கார்ந்து தோல் மேல கை போட்டு வரல, என் பேர் கிறிஷ் இல்லடா. அப்ப வேற பேர் யோசிச்சு வச்சிட்டியாடா மச்சான்? டேய், இப்ப நான் உன்கிட்ட சேலஞ்ச் பண்றேன்டா. கண்டிப்பா அடுத்த வருஷம் இதே நேரம் நான் என் ஆள் கூட இதே கோயிலுக்கு போவேன்டா. அப்போ உன்கிட்ட பேசிக்கிறேன்டா. பாக்குறேன். இன்னும் அந்த பொண்ணுகிட்ட பேசவே இல்லை தோற, அதுங்குள்ளயும் அவ்வளோ கான்ஃபிடென்ட். ம். டேய் மச்சான், நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? அவன் ஆல்ரெடி அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டானாடா. என்ன, உண்மையாவா? ஏண்டா கிறிஸ், எப்ப நடந்துச்சு இதெல்லாம்? என்கிட்ட சொல்லவே இல்லை. டேய், இது என்ன ஊர் ஊரா மைக் போட்டாடா சொல்ல முடியும்? அதெல்லாம் அப்படித்தான். கங்க்ராட்ஸ்டா. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லடா, ராதியா. டேய், அது அந்த பொண்ணோட சேனல் நேம். அந்த பொண்ணோட நேம் என்னன்னு கேட்டியா? டேய், நீ என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்க? அந்த பொண்ணு இன்னும் இவங்கிட்ட பேசவே இல்லை, அப்புறம் என்கிட்ட பேரை தெரிஞ்சுக்கிறது? இப்பதானடா சொன்ன பேசிட்டான்னு. டேய் போதும் போதும், நானே சொல்றேன். அதாவது அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், இன்னும் ரிப்ளை எதுவும் வரல. வந்த பிறகுதான் அடுத்த ஸ்டெப் என்னன்றது தெரியும். இதுக்கு தான் இவ்வளோ சீனாக்கும். நான் கூட எங்க அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டானோ என்னமோ நினைச்சேன். நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டடா. டேய் போதும் போதும், அப்படியே ரொம்ப அழக்காதடா. அவனுக்கு வந்தாதான் தெரியும் வலியும் வேதனையும். அது எப்பேற்பட்டதா இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். அந்த பொண்ணுகிட்ட இருந்து ரிப்ளை வரலன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன், இதுல இவன் வேற. என்ன மது, நாளைக்கு கேர்ள்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா அருண், நாளைக்கு எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணலான்னு எந்த சொன்னால, அதனால தான் சரி அப்படியே போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியா? சரி, என்ன கலர்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அது ஹலோ, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ சொல்லாத மது, இவங்க நேற்று எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க நம்மள. அதானே, நான் ஏன் சொல்லணும்? நாளைக்கு நாங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏய் பூஜா, நான் எங்கப்பா உங்களை கிண்டல் பண்ணேன்? நான் உங்களை கிண்டல் பண்ணவே இல்லையே. நீங்க கிண்டல் பண்ணாட்டியும் நீங்க பாய்ஸ் டீம் தானே, நீங்க கேர்ள்ஸ் டீமோட சேர முடியாது. அதனால எங்களோட சீக்கிரட்டை நாங்க உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஓகேவா? ஆமாமா, இது ரொம்ப பொல்லாத சீக்ரெட். அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லப்பா. டேய்,
நேத்து நான் இல்லாத நேரத்துல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு போலயே. அதை ஏன்டா கேக்குற? அதெல்லாம் ஒரு பெரிய காமெடி. அதை நான் கோயிலுக்கு போய் உன்கிட்ட சொல்றேன். இப்ப சொன்னா இந்த பொண்ணுங்களாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால அது நம்ம 2 பேரும் தனியா பேசலாம். ம். ச்சே, இப்ப நேரத்துல இங்க இந்து இல்லாம போயிட்டா. அவ மட்டும் இருந்திருந்தா. இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஆ? ராஜாண்ணா, நீங்க நேத்து இருந்து ரொம்ப பண்றீங்க. இந்த பொண்ணுங்க எப்ப பாரு இப்படிதான்ப்பா. ஒரு இடத்துக்கு போனா நாங்க தனியா தெரியணும், பிரைட்டா தெரியணும், ஒண்ணு போல இருக்கணும். எதுக்கு இவ்வளவு ஆடம்பரம் அலப்புற? ஆ? நம்ம கோயிலுக்கு போறோம், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதானே. இதுல என்ன தனித்துவமா தெரிய போறீங்க நீங்க? டேய், ரொம்ப ஓவரா பேசாத என்ன. பாக்கத்தானே போற. வந்துட்டாடா. இவகிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. ஹம், எனக்கு தூக்கம் வருதுடா மச்சான். கோயில் வந்தது எழுப்பி விடுறா. எல்லா அண்ணன்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் நம்ம ராஜுக்கும். தங்கச்சி பேசுனா போதும், அப்படியே சைலண்ட் ஆயிருவான். ஏன்னா அவகிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இந்த காற்றின் நாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ, இந்த தேவதை நாடியில் மனாரிகள் திறந்திடுமோ. அந்த ஆள் சொன்ன மாதிரி கோயில்ல நடந்துச்சுன்னா ஹரி எப்படி ஃபீல் பண்ணுவானே தெரியலையே. நான் ஹரி எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. நாளைக்கு என்ன நடக்க போதோ, எந்த நேரத்தில் அந்த ஆள் என்ன பண்ணுவானே தெரியல. இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா வேற இருக்கு. நாளைக்கு அங்கிள் ஆண்டி முன்னாடி நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க? கடவுளே, நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு மன தைரியத்தை கொடுக்கணும். என்னாச்சு பூஜா? எல்லாரும் தூங்கிட்டாங்க, உனக்கு தூக்கம் வரலையா? இல்லைண்ணா, பொதுவா எனக்கு டிராவல் பண்ணா தூக்கம் வராது. ஓ, அப்படியா? பார்த்தா ஏதோ யோசிச்சுக்கிட்டே வர மாதிரி தெரிஞ்சுச்சா, அதான் கேட்டேன். ஏதாவது கடையில் எதுவும் நிப்பாட்டணுமா? டீ எதுவும் சாப்பிட்றியாமா? இல்லைண்ணா, எனக்கு டீ எல்லாம் வேணாம். சரிம்மா. என்னாச்சு இவளுக்கு? ஏதோ யோசிச்சுக்கிட்டே வராளே, ரொம்ப பயந்த மாதிரி வேற இருக்கா. தம்பி கிளம்பலாமா? கிளம்பலாண்ணா, நீங்க வண்டி எடுங்க. ஹேய், இங்கிட்டு தானடி உட்காரணும்னு சொன்னேன், இந்த பக்கம் மாறி உட்காரியா? இல்லப்பா, கீர்த்திக்கு டிராவல்னாலே தூக்கம் வந்துருமா. பஸ்ல ஏறினோடனே தூங்கிடுவேன்னு சொன்னான். அதனால நான் இங்கிட்டே உட்காந்துக்கிறேன். சரி, உனக்கு எப்படியோ அப்படியே உட்காரு. எனக்கு டிராவல்னாலே தூக்கம் வந்துருமா? என்னை எப்படிலாம் பொய் சொல்ல வைக்கிற பாத்தியா ராஜு? எல்லாம் ஒன்னால தான். நான் டிராவல்னா எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வருவேன் தெரியுமா? ஒரு 10 மணி நேரம் டிராவல் பண்ணால் கூட ஒரு செகண்ட் கூட நான் தூங்கினது கிடையாது. ஆனால் இப்போ டிராவல்னாலே தூங்கிடுவேன்னு சொல்லி பொய் சொல்கிறேன். எல்லாம் எதனால எனக்கே தெரியல. நான் ஏன் உன் மேலே இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கேன்னு எனக்கே தெரியல ராஜு. நேற்று என்கிட்ட நீ எவ்வளோ நல்லா பேசின. நான் கூட நினச்சேன் இனிமேல் நீ என்கிட்ட எப்பயுமே இப்படி தான் பேசுவ அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே தப்பு கணக்காக போச்சு. நீ எப்போ பார்த்தாலும் என்ன தூக்கி எறிஞ்சு பேசுகிற, இல்லை காயப்படுத்தி பேசுகிற. ஏன் இப்படி இருக்க? உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? இல்லை பிடிக்குதுங்கிறதுனால விலகி போறியா, இல்லை பிடிக்காதனால விலகி போறியா? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் இப்போ நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். இனிமேல் எப்பயுமே நான் உன் பின்னாடி வரப்போகிறதே கிடையாது. இனிமேல் பாரு, நீயே என் பின்னாடி வந்தாலும் உன்னை என்னன்னு கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன்.